வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நம்ம கிட்ட ஒரு நேயர் தொடர்ச்சியாக வேண்டுகோள் விடுத்திருந்தார். அவரின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் குறிப்பிட்ட நபரின் ஜாதகம் தொடர்பான விளக்கம் இது. மார்க்சிய புரட்சியாளராகவும் சிறந்த போராளியாகவும் சிந்தனையாளராகவும் இருந்த ஒரு கம்யூனிச சித்தாந்தத்தில் வலிமை பெருந்திய சேகுவேரா அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். இவர் உலக அளவில் நம் இந்தியர்களாலும் மிக பிரபலமாக அறியப்படக்கூடியவராகவே இருக்கின்றார். கம்யூனிச சித்தாந்தங்களில் ஊறி திளைக்கக்கூடிய இன்றைய தலைமுறைகளுக்கு ஒரு ரோல் மாடலாக முன்னோடியாக இவர் இருக்கின்றார். இவர் சார்ந்த சிம்பல்ஸ் ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமாக பார்க்கப்பட்டது. சேகுவேரா என பொதுவாக இவர் அறியப்பட்டாலும் எர்னஸ்டோ ஹெவாரா லாசெர்னா என்பதே இவருடைய இயற்பெயராக இருக்கின்றது. இவர் 11 ஜூன் 1928 வருடம் முதல் 9 அக்டோபர் 1967 அதாவது தன்னுடைய 39 வயது வரை இந்த பூவுலகில் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கின்றார். அர்ஜென்டினாவை பிறப்பிடமாக கொண்ட ஒரு சோசலிச புரட்சியாளர், மருத்துவர், மார்க்சியவாதி, அரசியல்வாதி, கியூபா மற்றும் பல நாடுகளின் காங்கோ உட்பட புரட்சிகளில் பங்கேற்ற ஒரு போராளி என பல முகங்களை கொண்டவர். எர்னஸ்டோ குவேரா ஜூன் 14 1928 ஜூன் 14 1928 ரொசாரியா என்கின்ற கியூபாவில் இருக்கக்கூடிய அர்ஜென்டினாவுக்கு நெருங்கிய தொடர்புடைய இடத்தில் பிறந்தவர். இவர் அக்டோபர் 9 1967 இவருக்கு பொலிவியாவில் இருக்கக்கூடிய இராணுவத்தினால் மரண தண்டனை கொடுக்கப்பட்டு இவர் இறக்கும் சூழல் ஏற்பட்டது. இவருடைய கல்லறை சாண்டா கிளாரா மைதானத்தில் கியூபாவில் உள்ளது. இவர் அரசியல்வாதியாக, மருத்துவராக, எழுத்தாளராக, போராளியாக, புரட்சியாளர், அரசு அலுவலர் என பன்முகம் கொண்டவராக இருக்கின்றார். இவர் பல்வேறு அமைப்புகளில் சிறப்பாக செயல்பட்டவராக இருக்கின்றார். ஜூலை 26 இயக்கம், கியூபா சோசலிச புரட்சியின் ஐக்கிய கட்சி, பொலிவியா தேசிய விடுதலைப்படை, சமயம், மார்க்சிய மனிதநேய கோட்பாடுகள் நிறைந்தவராகவே இவர் இருக்கின்றார். இவர் தனக்கென்று ஒரு சமயத்தை பின்பற்றாமல் மனிதநேய கோட்பாடுகளே ஒரு சமயமாக இவர் தன்னகத்தை பொருந்தியவராக இருக்கின்றார். இவருடைய பெற்றோர்கள் என்று பார்த்தால் இவருடைய தந்தை எர்னஸ்டோ குவேரா லிஞ்ச் மற்றும் தாய் செலியா டிலா. இவருடைய வாழ்க்கை துணை இவர் 2 திருமணங்கள் செய்து கொண்டார். கில்டா என்பவரின் திருமண வாழ்க்கை 1955 முதல் 4 வருட காலம் இருந்தது. பின்னர் அயேஸ்டா மார்ச் என்பவரை திருமணம் செய்து கொண்டு இறக்கும் வரை அவருடனே தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டார். இவருக்கு கேட்டா, அயேஸ்டா, ஹனிலோ, செலியா, எர்னஸ்டோ போன்ற 5 குழந்தைகள் இவருக்கு இருந்தனர். சே என்பது ஒரு வகையான அடைமொழியாகவே இருக்கின்றது. நம் கம்யூனிச சித்தாந்தவாதிகள் நண்பர், தோழர் என்றே அனைவரையும் அழைத்துக் கொள்வார். அதன் அடிப்படையில் சே என்றால் தோழர் என்று குறிக்கும். இது ஒரு வகையான வியப்புச் சொல், ஒரு உயர் சொல்லாகும். இச்சொல்லை அர்ஜென்டினியர்கள் இதை ஒரு இந்தியாவிடமிருந்தே இந்த சொல்லை பழகினர் என்று பார்க்கப்படுகின்றது. இது ஒரு வியப்பிற்காகவும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காகவும் ஒரு நாணய மிக்கவர்களை அங்கீகாரம் மிக்க ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய அடைமொழியாகவே, மனித உணர்வுகளை வெளிப்படுத்தும் சொல்லாகவே இது அமைகின்றது. இவருடைய பெற்றோர் இவரை பேட்டி என்றே அன்புடன் அழைத்தனர். இவருடைய இளமை காலம் என்றால் இவர் ஸ்பானிஷ் இரிஷ் மரபு வழியில் பிறந்த குடும்பத்தில் 5 குழந்தைகளின் மூத்த சகோதரராக இவர் பிறந்தார். இவருடைய குடும்பம் ஒரு இடதுசாரி குடும்பமாகவே இருந்ததால், அந்த இடதுசாரி சித்தாந்தங்கள் நிரம்பிய குடும்பமாகவே இருந்ததால் இளம் வயதிலேயே அரசியல் தொடர்பான பரந்த நோக்கம் இவருக்கு கிடைத்தது. வாழ்க்கை முழுவதும் இவருக்கு ஆஸ்துமா பாதிப்பு இருந்த பொழுதும் இவர் ஒரு சிறந்த விளையாட்டு வீரராக விளங்கினார். இவர் ஒரு சிறந்த ரக்பி விளையாட்டு வீரராக இருந்தார். இவருடைய தாக்குதல் பாணி என்பது விளையாட்டில் ஒரு தாக்குதல் பாணியில் சிறந்து விளங்கக்கூடிய வீரராக, அதன் காரணமாகவே இவரை புல்சர் என்று அனைவரும் அன்புடன் அழைத்தனர். இவர் அரிதாக குளிப்பதனால் சாங்கோ எனக்கூடிய பட்டப்பேரும் இவருக்கு இருக்கத்தான் செய்தது. இவர் தந்தையிடமிருந்து சதுரங்கம் விளையாட பழகியவர். இவர் தன்னுடைய 12ஆம் வயதில் உள்ளூர் விளையாட்டில் கலந்து பல்வேறு பரிசுகளையும் பெற்றிருக்கின்றார். வாழ்நாள் முழுவதும் கவிதை ஆர்வம் கொண்டவர். இவர் வீட்டில் பார்த்தோம் என்றால் அதிகமான புத்தகங்கள், 3000க்கும் அதிகமான நூல்கள் இருந்தன. கார்ல் மார்க்ஸ், ஹைடே, சல்காரி போன்ற எழுதிய நூல்கள் அதிகமாக இருந்தன. அது தவிர காமஸ், லெனின், பெல்ஸ், பிரான்ஸ், ஏங்கல்ஸ் போன்ற நூல்களையும் விரும்பி வாசித்தார். புத்தர், அரிஸ்டாட்டில் அவர்களுடைய ஆழ்ந்த குறிப்புகளாக இருக்கட்டும், அன்பு, தேசபக்தி, சமூகம் போன்ற சித்தாந்த நூல்களையும் படித்து ஒரு தெளிவு பெற்றவராகவே, நல்ல சிந்தனையாளராகவே இவர் விளங்கியிருந்தார். இவர் 1948 மருத்துவம் படிக்க சேர்ந்த இவர் ஒரு வருட காலம் படிப்பு முடிந்தவுடன் ஒரு விடுப்பு எடுத்துக்கொண்டு நண்பருடன் மோட்டார் சைக்கிளில் தென்னாப்பிரிக்கா முழுவதும் பயணம் மேற்கொள்ள சென்றார். பெரு தொழில் நோயாளர்கள் குடியிருப்பில் சிறிது காலம் சேவையும் செய்தார். அது சார்ந்து த மோட்டார் சைக்கிள் டைரிஸ் என்ற ஒரு புத்தகமும் எழுதினார். அந்த புத்தகம் அதிக விற்பனை செய்யப்பட்டதாக ஒரு புகழ்பெற்ற புத்தகமாகவே இருந்தது. 2004 இது சார்ந்த ஒரு திரைப்படமும் எடுத்து ஒரு திரைத்துறையிலும் வெற்றி பெற்ற விருது பெற்ற படமாகவே அந்த புத்தகம் இருக்கின்றது. இவர் பயணத்தில் வறுமை, அடக்குமுறை, வாக்குரிமை பறிப்பு போன்றவற்றை இவர் அதிகமாக உணர்ந்ததனால், இவர் லத்தீன் அமெரிக்கா முழுவதும் இது போன்ற நிகழ்வுகளை கண்டதனால் ஆயுத நீதிய புரட்சியின் மூலமாகவே சமூக ஏற்றத்தாழ்விற்கு ஒரு விதமான தீர்வு காண முடியும் என முழுமையாக நம்பினார்.
அதன் காரணமாகவே இவர் ஒரு போராளியாகவும் புரட்சியாளராகவும் மாறினார். லத்தீன் அமெரிக்கா முழுவதும் இவர் தனித்தனி நாடுகளாக பார்ப்பதை காட்டிலும் அதை அனைத்தும் ஒரு கண்டமாக ஒரு தேசமாக இணைக்க வேண்டும் என்பதே இவருடைய முழுமையான நோக்கமாக இருந்தது. இவர் பின்னர் அர்ஜென்டினா திரும்பி மருத்துவ பட்டமும் பெற்றார். அதன் பிறகும் இவர் பயணம் முடியவில்லை. பயணங்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டார். 1953 மீண்டும் பயணத்தை துவங்கி இவர் பொலிவியா, பெரு, ஈக்குவடார், பனாமா, கோஸ்டரிக்கா, கோண்டுராஸ் ஆகிய நாடுகளுக்கு சென்றார். பின்னர் குவாத்தமாலாவிற்கும் சென்று அங்கு புரட்சியாளர் ஆவதற்கான அனுபவங்களை பெற்று தெரிந்து கொண்டார். கியூபாவில் புரட்சி மேற்கொள்வதற்கு முக்கியமான காரணமாக இருந்தார். பின்னர் இவர் பிடல் காஸ்ட்ரோ அவருடன் இணைந்து போராட்ட இயக்கத்தில் தன்னை ஆட்படுத்திக் கொண்டார். அவ்வியக்கம் போராட்ட இயக்கத்தில் வெற்றி பெற்று 1959 ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. கியூபா மத்திய வங்கி தலைவராக 14 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றினார். கரந்தடி என்கின்ற போர்முறை, அதாவது கொரில்லா தாக்குதல் பற்றி கட்டுரை, புத்தகங்கள் வெளியிட்டார். அந்த கொரில்லா தாக்குதல் மூலமாக தென் அமெரிக்க நாடுகள் முழுவதையும் ஒரு கண்டமாக, ஒரு நாடாக இணைக்க முடியும் என்று மிகவும் நம்பிக்கை கொண்டவராகவும், அங்கு நிலவக்கூடிய ஏழ்மை, வறுமையை நீக்கி அனைத்து தரப்பட்ட மக்களும் பொருளாதார அடிப்படையிலும் சமூக ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதே அவருடைய முதன்மையான நோக்கமாகவே இருந்தது. அதன் அடிப்படையில் இவர் 1964 யுஎன் ஐக்கிய நாடுகள் சபையில் கியூபா பிரதிநிதியாக சென்று அங்கு முறை மாற்றினார். 1965 கியூபாவில் இருந்து வெளியேறிய அவர் காங்கோ, பொலிவியா நாடுகளில் சோசியலிச போராட்ட வளர்ச்சிக்கு தன்னுடைய பங்களிப்பை அளித்தார். அவர் பொலிவியாவில் சேகுவேரா செல்வதற்கு முதன்மையான காரணமாக அமைந்தது, முக்கியமான காரணமாக அங்கு அமெரிக்கர்கள் சார்ந்த ஈடுபாடு குறைவாக இருந்ததும் அமெரிக்கர்கள் கருப்பினத்தவர்களுக்கு எதிராகவே தன்னுடைய இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டது முக்கியமான காரணமாக இருந்தது. 1966 கடைசியில் கொரில்லா போரை நடத்த உருகுவே நாட்டை சார்ந்த ஒரு போலி பாஸ்போர்ட் மூலமாக பொலிவியாவிற்கு சென்றார். பொலிவியாவின் ஏழ்மை, சமூக பொருளாதார நிலை அங்கு எந்நேரமும் புரட்சி வெடிக்க வாய்ப்பாக இருந்தது. 5 நாடுகளுடன் எல்லை கொண்ட நாடாகவே இந்த பொலிவியா இருந்தது. அமெரிக்க பிரச்சனையும் குறைவாகவே இருந்தது என்பதனால் இந்த நாட்டை அவர் தேர்வு செய்ய முக்கியமாக காரணமாக அமைந்தது. இங்கு கொரில்லா போராட்டத்தில் வெற்றி பெற்றால் மற்ற 5 நாடுகளுக்கும் இதை பரவ செய்யலாம் என முக்கியமாக கருதினார். பொலிவியாவில் CIA மற்றும் US சிறப்பு இராணுவ நடவடிக்கையின் காரணமாக அங்கு கைது செய்யப்பட்டார். பொலிவிய இராணுவத்தால் லா குகுவேரா என்னும் இடத்தில் ஹாரி பாட்ரிஸ் சால்மோன் என்பவர் தலைமையில் அக்டோபர் 9 1967 சேகுவேரா அவர்கள் கொல்லப்பட்டார். சட்டத்தின் முன் நிறுத்தப்படாமலேயே கொல்லப்பட்ட ஒரு சிறந்த தலைவராகவே இவர் இருக்கின்றார். மரணத்தை கண்டு அஞ்சாமல் கொள்ள வந்தவனை பார்த்து ஒரு நிமிடம் நான் எழுந்து நிற்கின்றேன், பிறகு என்னை சுடு என்று கூறி எழுந்து நின்றார். இந்த மரணத்துக்கு பிறகு சோசலிச புரட்சி இயக்கங்களுக்கு ஒரு பெரிய முன்னோடியாக இவரை கொண்டாடக்கூடிய ஒரு தலைவராகவே இவர் பார்க்கப்படுகின்றார். பெரு நாட்டில் விவசாய புரட்சி சற்று குறைவாக இருந்ததன் காரணமாகவே, பொலிவிய நாட்டில் விவசாய புரட்சி குறைவாக இருந்ததனாலேயே இவருடைய போராட்டம் பெரிய அளவில் அங்கு வெற்றி பெறவில்லை. பொலிவியாவுக்கு பதிலாக பெரு நாட்டுக்கு அவர் புரட்சியை மேற்கொண்டிருந்தால் பெரிய அளவில் அவர் கொண்டாடப்பட்டிருக்கின்றார். அவர் இவ்வளவு எளிதில் மரணம் ஏற்படக்கூடிய தருவாயும் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. என்னை கொள்ள முன்னாள் அவர்கள் கூறிய வார்த்தைகள், கடைசி நேர வார்த்தைகள் என்னவாக இருந்தது என்றால், என்னை கொள்வதற்காகவே நீ இங்கு வந்துள்ளாய் என தெரியும், சிறு கோழியை ஒரு ஆளைத்தான் நீ கொல்லப் போகின்றாய் என்று தன்னுடைய கடைசி வார்த்தைகளை குறித்திருக்கின்றார். I know you are here to kill me, soup colored, you are only going to kill a man. இப்படிப்பட்ட சிறப்பியல்புகளையும் அம்சங்களையும் பொருந்திய ஒரு சிறந்த புரட்சியாளர், தைரியமிக்க வல்லமை பொருந்திய சேகுவேரா அவர்களுடைய ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம். அவர் இவ்வளவு பல்வேறு திறன் கொண்டவராகவும் இள வயதிலேயே மரணிப்பதற்கு என்ன காரணமாக அமைந்தது என்பதை தெரிந்து கொள்ளலாம். சேகுவேரா அவர்கள் வியாழக்கிழமை 14 ஜூன் 1928 பரணி 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் மேஷம் ராசியில் மிதுனம் லக்னத்தில் தேய்பிரையில் பிறந்திருக்கின்றார். இவருடைய ஜாதகம் சார்ந்து நாம் பார்க்கும் பொழுது இவருடைய நலம்சம் லக்னத்தின் புதனும் செவ்வாயும் மாந்தியும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார். பொதுவாக புதன் செவ்வாய் தொடர்பு இருந்தாலே அவர்களுக்கு மருத்துவ ஈடுபாடு நன்றாக இருக்கும். ஒருவர் மருத்துவத்தில் சாதிக்க வேண்டும் என்றால் செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும். புதனுடன் சேர்ந்து இருந்தால் மிகவும் சிறப்பாகவே இருக்கும். 8ஆம் இடம் சிறப்பாக இருந்தாலும் மருத்துவத்தை சாதிக்க இயலும். இவர் லக்னத்திலேயே புதன் நீச்சமாகி ஒரு யோகா அமைப்பை லக்னம் கொடுத்திருக்கின்றது. 3ஆம் இடம் ராகுவும், 4ஆம் இடம் குருவும், 6ஆம் இடம் சுக்கிரனும் சந்திரனும், இவருக்கு 8ஆம் இடம் சூரியன் நீச்சமாகவும், 9இல் கேதுவும், 11இல் சனி ஆட்சியுமாகவே இருக்கின்ற சிறப்பான யோகமான ஒரு நவம்சம் பொருந்தியவராக இருக்கின்றார். ஒருவர் இதுபோன்று போராளியாக சிறக்க வேண்டும், புரட்சியாளராக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய 3ஆம் இடம் வலிமை பொருந்தியதாக இருக்க வேண்டும். மற்றும் அவருக்கு சூரியன், செவ்வாய் போன்ற அமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றன மற்றும் 6ஆம் இடம் எப்படி இருக்கின்றன என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் இவருடைய 6ஆம் இடம் பார்த்தால் சந்திரன் சுக்கிரனும் சேர்ந்த அமைப்பு, 6ஆம் அதிபதி நீச்சமாக 8ஆம் இடம் சார்ந்து வரக்கூடிய அமைப்பு. இவர் 8ஆம் இடம் நீச்ச யோக அடிப்படையில் லக்னத்தில் புதன் செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு கிரக நீச்ச அடிப்படையில் இவருக்கு மருத்துவ படிப்பையும் கொடுத்திருக்கின்றது. இவருடைய லக்னாதிபதி 4ஆம் இடத்திலிருந்து வருகின்றார். இவருக்கு ராகு 3ஆம் இடத்திலிருந்து வருவதும், 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலிருந்து வருவதும் இவர் ஒரு புரட்சியாளராக, போராளியாக
தன்னை முன்னெடுத்துக் கொள்வதில் காரணமாக அமைந்திருக்கின்றது. இவருடைய ராசி கட்டம் சார்ந்த முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். ராசி கட்டம் அடிப்படையில் அவருக்கு லக்னத்தில் அவர் மிதுன லக்னத்தில் புதன் ஆட்சியாக சூரியனுடன் சேர்ந்திருக்கின்றது. இங்கு புஷ்கர நவம்சத்தை லக்னமும் புதனும் பெற்றிருக்கின்றது. 2ஆம் இடம் மாந்தியும், இவருக்கு 6ஆம் இடம் சனியும் கேதுவும், சனி இங்கு வக்கரமாக இருக்கின்றது. பிறகு இவருக்கு 10ஆம் இடம் சார்ந்த செவ்வாயும், டிகிரி அமைப்பில் செவ்வாய் கிட்டத்தட்ட 11ஆம் இடத்திற்கு வருகின்றது. ஆட்சி அமைப்பிலே சாதகமாக அமைகின்றது. 11ஆம் இடம் சந்திரனும் குருவும் குரு சந்திர யோகம் பெற்றிருக்கின்றார். 12ஆம் இடம் சுக்கிரன் ஆட்சியாக ராகுவுடன் சேர்ந்து மறைவு ஸ்தானத்தில் மிக சிறப்பாக இருக்கின்றது. ராகுவும் புஷ்கர நவம்ச நட்சத்திரசார அமைப்பை பெற்ற மிக சிறந்த யோகமான ஜாதக அமைப்பை பெற்றிருக்கின்றார். இவருக்கு பிறக்கும் பொழுது சுக்கிரன் 19 வருடம் 10 மாத இருப்பு இவருக்கு இருந்திருக்கின்றது. ஒரு புரட்சியாளராக, மருத்துவராக சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அவருக்கு 3, 8, 6ஆம் இடம் பார்க்க வேண்டும். புதன் செவ்வாய் அமைப்புகளை பார்த்தோம். செவ்வாய் இவருக்கு நன்றாக இருக்கின்றது. லக்னத்திலே புதன் ஆட்சியாக இருக்கின்றது. சனியும் இவருக்கு 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் வக்கரமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும். இவருடைய 3ஆம் அதிபதி லக்னத்திலே வரக்கூடிய அமைப்பு. இவர் புரட்சியாளராக, போராளியாக மற்றும் இவருடைய 6ஆம் அதிபதியான செவ்வாய் கிட்டத்தட்ட 10ஆம் இடம் ஆட்சியாகவும் வருவது, 6, 10, 6ஆம் அதிபதி 10, 11க்கு வருவது ஒரு யோகமான அமைப்பு. 6ஆம் இடத்தில் சனியும் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு இவர் ஒரு சிறந்த போராளியாக முன்னிறுத்தக்கூடியதாகவே அம்சங்கள் பொருந்தியதாக இருக்கின்றது. அதேபோல 8ஆம் இடமும் சிறப்பாக இருப்பதனால் அதன் அடிப்படையில் இவர் புதன் செவ்வாய் போன்ற அமைப்புகள், சனி சார்ந்த அமைப்புகள் இவரை மருத்துவராகவும் போராளியாகவும் முன்னிறுத்தியிருக்கின்றன. பல்வேறு பண்புகளும் கொண்டவராகவே இருக்கின்றார். ஒரு அரசியல்வாதியாக வென்றால் இவருக்கு 4ஆம் இடம் அதிபதி லக்னத்தில் ஆட்சியாக இருக்கின்றார். 5ஆம் அதிபதி ஆட்சியாக 12இல் வருகின்றார். மற்றும் 10ஆம் இடம் பார்த்தோம் என்றால் 10ஆம் அதிபதி குரு 11இல், 11ஆம் அதிபதி 12, 10ஆம் அதிபதி 11, 11ஆம் அதிபதி 10. அதன் அடிப்படையில் ஒரு சிறந்த அரசியல் தெளிவு சிந்தனை பெற்ற ஒருவராக இருக்கின்றார். 10, 11 சார்ந்த ஒரு பரிவர்த்தனை யோகம் இவருக்கு சிறப்பாக பெற்றிருக்கின்றார். இவருக்கு அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் ஒரு எழுத்தாளராக இருப்பதற்கு 12ஆம் இடம், அதேபோல ஒரு அரசு அலுவலராக சிறந்து விளங்குவதற்கு 10, 11 சார்ந்த பரிவர்த்தனை மற்றும் இவர் வங்கியில் ஒரு மத்திய சார்ந்த வங்கியில் பணியாற்றுவதற்கு 7ஆம் அதிபதியான குரு 11 மற்றும் 4ஆம் அதிபதி ஆட்சி. இதன் அடிப்படையில் இவர் வங்கியில் பணிபுரிவதற்கு காரணமாக இருக்கின்றது. 7ஆம் அதிபதி 11 வருவது இவருக்கு 2 திருமண வாய்ப்புகளையும், அதேபோல இவருடைய லக்னத்தில் புதன் இருக்கக்கூடிய அமைப்பு அனைத்துமே சிறப்பாக ஒரு யோகம் பொருந்திய அம்சங்களே இளமை காலத்திலேயே இவர் சாதிப்பதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது. இவருக்கு இளமை காலத்தில் ஆஸ்துமா பாதிப்பு இருந்தாலும் கூட, ஆஸ்துமா என்பது புதனையே குறிக்கும். அதே லக்னத்தில் நவம்சம் மற்றும் ராசி கட்டம் இரண்டையுமே அவருக்கு வர்க்கோத்தம புதன் லக்னத்திலே இருக்கக்கூடிய அமைப்பு ஆஸ்துமா பாதிப்பு மற்றும் 5ஆம் அதிபதி இரண்டிலும், 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் நவம்சத்திலும், இங்கு 5ஆம் அதிபதி மறையக்கூடிய அமைப்பும் இவருக்கு ஆஸ்துமா பாதிப்பு இருந்தாலும் இவர் ரக்தி போன்ற விளையாட்டில் சிறந்து விளங்குவதற்கு இவருடைய 12ஆம் இடத்தில் ராகுவும் சுக்கிரனும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய அமைப்பு, சுக்கிரன் ஆட்சியாகவும் இருப்பது முக்கியமான காரணமாக அமைகின்றது. அதேபோல இவருடைய 9ஆம் அதிபதியும் சிறப்பாக இருப்பதன் அடிப்படை இவர் விளையாட்டு சார்ந்த அமைப்பில் சிறந்து விளங்கி இருக்கின்றார். அதேபோல 3ஆம் இடம் சூரியன் இவரை ஒரு சதுரங்க விளையாட்டில் சிறந்து விளங்குவதற்கு காரணமாகும். கவிதை, புத்தகம் போன்ற நாட்டமுடையவராக சிறந்து விளங்க 3, 8, 12 சார்ந்த அமைப்புகள் மிக மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றன. 4ஆம் அதிபதி லக்னத்தில் வருவதன் காரணமாக இவர் கல்வி தடை ஏற்படுவதற்கும், அதேபோல 3, 4 அதிபதிகள் லக்னத்திலே வருவது 3ஆம் இடம் இடமாற்றம், பயணம், அலைச்சல் சார்ந்த அமைப்புகள். இளமை காலத்தில் ஒரு மோட்டார் சைக்கிள் பிரியராகவும் அதிகமாக பயணம் மேற்கொள்ளக்கூடியவராகவும் இருப்பதற்கு இந்த 3, 4 தொடர்புகள் மிக மிக முக்கியமான காரணமாகவும் 9ஆம் அதிபதி 6இல் வரக்கூடியதும் காரணமாக அமைந்திருக்கின்றது. ஒரு ஆயுத நீதிய புரட்சியை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு சூரியன் எவ்வாறு இருக்க வேண்டும், செவ்வாய் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். அவருக்கு சூரியன் செவ்வாய் இரண்டுமே ஒரு சுதத்துவமான அமைப்பை பெற்றதன் காரணமாக லக்னத்திலேயே சூரியனும் புதனும் ஒரு தெளிந்த சிந்தனையாளராகவும், அதிக இலக்குகள், லட்சியங்கள் கொண்டவராகவும், உடல் மன சமநிலையை பேணி பார்க்கக்கூடிய மற்றும் மற்றவருடைய மனதை படிக்கக்கூடிய தன்மை பொருந்தியவராகவும், அதை சார்ந்து தன்னை மேம்படுத்திக் கொண்டு அர்ப்பணிக்கக்கூடிய குணம் கொண்டவராகவும், பெரிதாக ஏழ்மை பொருளாதார நிலையில் சீரழிந்தவர்களை, வறுமையில் வாழ்பவர்களை கண்டு இயங்கக்கூடிய தன்மை பொருந்தியவராகவுமே இவருடைய கிரகம் சார்ந்த செயற்கை அமைப்பு உள்ளன. இவ்வாறு பல்வேறு அம்சங்கள் பொருந்திய ஒரு ராசிக்கட்ட நவம்ச அமைப்பை பெற்றிருந்தாலும் இவர் இவ்வளவு இளமை காலத்தில் 39 வயதில் இருப்பதற்கு காரணமான தசாபத்தி அமைப்புகள் முக்கியமாக அமைந்திருக்கின்றன. இவருக்கு பிறக்கும்போது சுக்கிரன் திசை 19 வருட காலம் இருப்பு. அதற்கு பிறகு இவருக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற அமைப்புகள். சுக்கிரன் திசை முடிந்து சுக்கிரன் இவருக்கு 12ஆம் இடத்தில் மறையக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக சூரியன் திசையில் இவர் பயணம் சார்ந்த அமைப்புகள் அதிகம் விரும்பியிருக்கின்றார். அடுத்ததாக சந்திரன் திசையில் 11 இவர் உயரிய பதவிகளில் இருப்பதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது. பிறகு இவருக்கு செவ்வாய் திசைதான் இவருடைய வாழ்வில் முக்கியமான ஒரு காலகட்டமாக. செவ்வாய் இவருக்கு 6ஆம் அதிபதி, அவர் 10ஆம் இடத்தில் இருக்கின்றார். இந்த செவ்வாய் சார்ந்த சனி புத்தியில், அதாவது செவ்வாய் சனி 1966 அக்டோபர் மாதத்திற்கு மேல் இவருக்கு செவ்வாய் சனி திசை, அது 67ஆம் வருடம் இறுதி வரை இருப்பதனால் அந்த காலகட்டத்தில் இவர் அவருடைய அஷ்டமாதிபதியான சனி 6ஆம் இடத்திலிருந்து வருவது மிக முக்கியமான காரணமாக அவர் இறப்பிற்கு படுகொலை செய்யப்படுவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது. இப்படி பல்வேறு அம்சங்கள் பொருந்திய சேகுவேரா அவர்கள் ஒரு சிறந்த போராளியாகவும் தைரியசாலியாகவும் பல்வேறு இளைஞர்களுக்கு கம்யூனிச சித்தாந்தங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற இன்றைய சமுதாயத்தினருக்கு அவர் ஒரு சிறந்த முன்னோடியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் இல்லை. இவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்த்ததில் சந்தோஷம்.
மீண்டும் இதுபோன்று மற்றொரு ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.